ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவரதும் துணைவியாரோடு அண்மையில் கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். இதனை அடுத்து தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு மாற்று இடம் வழங்கப்பட்டு ஆலயத்திற்கான கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த இடத்தை சென்று ஓம்ஸ் பா தியாகராஜன் பார்வையிட்டார். ஆலய நிர்வாகத்தினரிடம் நிர்மாணிப்பு திட்டங்கள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்தார். இதனிடையே நம்மிடம் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், ஜலான் மஸ்ஜித் இந்தியா என்கிற இந்த இடத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் விவகாரம் தொட்டு எழுந்த சர்ச்சையின் காரணமாகத்தான் கோயில் ஹராம் என்ற சொல்லே உருவானது. சுமார் 130 வருடங்கள் பழமையான ஒரு ஆலயத்தை இடிக்கப் போகிறார்கள் என்று சொன்னதன் காரணமாக சர்ச்சைகள் தீவிரமானது. இந்த ஆலயம் வேறு இடத்தில் இருந்தது. அப்போது இந்த ஆலயத்திற்கு சிக்கல் வந்தது. நல்ல வேளையாக அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த சாமிவேலு கோயிலை அங்கிருந்து மாற்றி இப்போது இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு தேசிய தலைவர் என்கிற முறையில் அவர் செய்திருக்கிறார் என்றால் அது வரவேற்கக்கூடியது. அவரை பாராட்டுகிறோம். அதேபோல் அந்த இடத்துக்கான பதிவையும் முறையாக செய்திருந்தால் இந்த அளவுக்கு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்காது என்பதே என் எண்ணம் என ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி பிறப்பு பத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் கோயிலுக்கு முறையாக அதற்கான பதிவு பத்திரம் என்பது மிகவும் முக்கியம். அந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக சாமிவேலு இருந்தார். அரசாங்கம் அவர்கள் கைகளில்தான் இருந்தது. அதேபோல் கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக சரவணனும் இருந்திருக்கிறார். ஆனால் எப்படி இந்த விவகாரத்தை கவனிக்காமல் விட்டார்கள் என்றுதான் தெரியவில்லை என ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். இதற்கு மத்தியில் இந்த ஆலய விவகாரம் அண்மையில் சர்ச்சையான போதுதான் கோயில் ஹராம் என்று நமது பிரதமரும் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார். இதனால் நம் சமுதாயத்தினர் பெரும் அதிருப்தி அடைந்தனர். எனக்கும் பிரதமர் மீது வருத்தம்தான். அவருக்கு அவர் சமயம் எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் சமயம் மிக முக்கியம் என நானும் நினைத்தேன். அதனால்தான் பிரதமர் எனக்கு நண்பரே ஆனாலும் எனது கருத்துக்களை ஆதங்கமாக பதிவு செய்தேன். அது தொடர்பாக பல காணொளிகளை வெளியிட்டேன். பிரதமர் இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக தமது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தேன். அதோடு கடைசியாக வெளியிட்ட காணொளியில் எப்படி 3R சட்டத்திற்கு புறம்பாக கோயிலை உடைக்கப் போகிறேன் என ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறதோ அவர்களுக்கு எதிராக நானும் 3R சட்டத்தை மீறாமல் ஓர் அமைப்பை உருவாக்கப் போகிறேன் என்றும் கூறியிருந்தேன். அன்வாருக்கு எனது இந்த நிலைப்பாடு நிச்சயம் வருத்தமளிப்பதாய் இருந்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அன்வார் தெரிந்தோ தெரியாமலோ கோயில் ஹராம் என்று சொல்லி இருந்தாலும் இந்தியர்களிடம் அவர் தனது வருத்தத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அக்காணொளியில் நான் பேசியதற்கு பதிலளித்து கருத்து பதிவிட்ட சிலர் தெரிந்தோ தெரியாமலோ அல்ல, தெரிந்தேதான் அவர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இத்தகைய கருத்துகள் மூலம் எந்த அளவுக்கு இந்திய சமூகத்தினர் அதிருப்தியில் உள்ளனர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் அதே வருத்தத்தில் தான் இருந்தேன். அவர் வருத்தம் தெரிவிக்க மாட்டார் என எண்ணி இருந்தேன். ஆனால் புதிய இடத்தில் அமையவிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய நிர்மாணிப்பு பணிகளை பார்வையிட்ட போது இதுதான் அன்வார் சொன்ன வார்த்தைக்கான பரிகாரம் என நினைத்து கொண்டேன். எந்த மனசு இந்த கோயிலை கோயில் ஹராம் என்று சொன்னதோ அதே மனசுதான் இந்த கோயிலை சிறப்பாக கட்டி கொடுக்க உத்தரவிட்டுள்ளது. அதோடு வேலைகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இப்போது ஆலயம் இருக்கும் இடம் என்பது மிக மிக குறுகியதாக இருக்கிறது. ஆனால் புதிதாக அமைக்கப்படும் இந்த இடம் பெரிதாக இருப்பதோடு விலை உயர்ந்த இடம். அதுவும் அரசே கட்டி கொடுக்கிறது. புதிய திட்டமிடலோடு கட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு சகல வசதிகளும் அமையும் வண்ணம் கட்டப்படுவது கூடுதல் சிறப்பு. அதோடு கூடவே மண்டபமும் அமைக்கப்படுகிறது. நாம் எதிர்பார்த்ததை விடவும் இன்னும் சிறப்பாகவே அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய கோயிலுக்கும் பழைய கோயிலுக்குமான தூரம் நடக்கும் தூரம்தான். எனவே பக்தர்கள் வழக்கம் போல் வரும் இடத்திற்கே வந்தால் போதும். வழி தெரியாமல் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தலைநகரின் மையத்திலேயே மாற்று இடம் கிடைத்திருப்பதோடு கோயிலுக்கான 80 விழுக்காடு அடித்தள வேலைகளையும் அரசாங்கமே ஏற்று செய்து வருகிறது. மற்ற சிற்ப வேலைப்பாடுகளை மட்டுமே ஆலய நிர்வாகம் மேற்கொள்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்போது இந்த கோயிலை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது. அப்படியானால் இந்த கோயிலை கோயில் ஹராம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஹராமான கோயிலுக்கு அரசு எப்படி செலவு செய்யும்?
எனவே அன்வார் கோயில் ஹராம் என்று சொன்னதற்கு பதிலாக இப்போது ஹராம் இல்லாத கோயில் என்று சொல்லும்படியாக மிக பெரும் செலவில் கோயில் நிர்மாணிப்பு வேலைகளை செய்ய சொல்லியிருப்பது அவரது மனமாற்றத்திற்கான தருணம்தான் என்று நினைக்க தோன்றுகிறது. வருத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாய் இந்திய மக்களின் வேதனையை உணர்ந்து கோயிலையே கட்டி கொடுக்க முனைந்து விட்டார். அதேபோல் அண்மையில் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் அன்வார் பேசியிருப்பதும் வரவேற்கத்தக்கதுதான். கடந்த மே 10 பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசிய அன்வார் இந்த கோயில் விவகாரம் குறித்து பேசுகையில் தனது தவறை ஒப்புக்கொள்வதோடு அதை திருத்திக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அவர் அந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு ஆங்கில வாக்கியத்தை பயன்படுத்தினார். ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட், அதாவது நான் சொன்னது தவறாக இருந்தால் என்னை திருத்திக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று தெளிவாகவே சொன்னார். Betul hal ini sukar termasuk yang terpaksa saya hadapi. Tapi sudah harus percaya. Dan as always I stand to be corrected. And some of my remarks have been misconstrued. But it's never the intention. I know I have a responsibility in leading this country, this nation, and the complexities. It's difficult. ஒரு பிரதமராக தனது கருத்தில் தவறு இருக்கிறது என்பதை அவர் பகிரங்கமாக இளைஞர்கள் மத்தியில் ஒப்புக்கொண்டது உண்மையில் பாராட்டுக்குரியது என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதோடு சில நடைமுறை மாற்றங்களையும் அன்வார் அறிவித்தார். இனி எந்த ஒரு வழிபாட்டு தலமும் அது அனுமதியின்றி இருந்தாலும் முறையான பேச்சுவார்த்தை இன்றி அகற்றப்படக்கூடாது. அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படாமல் அந்தந்த பகுதி மக்கள் மற்றும் இந்திய பிரதிநிதிகளின் ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அன்வாரின் இத்தகைய அண்மைய நடவடிக்கைகளால் அவர் மீது அதிருப்தியில் இருந்த நம் மக்கள் ஓரளவு திருப்தி அடைந்திருக்கலாம். ஆனால் இது மட்டும் போதாது. அவருக்காக வாக்களித்த 84 விழுக்காடு நம் இந்திய சமுதாயத்தின் வேதனை இந்த ஒரு சில விஷயங்களால் தீர்ந்து விடாது. இந்த 2 வருடங்களில் அதிகமான ஏமாற்றங்களை, வேதனைகளை இந்தியர்கள் அனுபவித்து விட்டனர். அதனால் அன்வார் மீது நம்பிக்கை இழந்து விட்டனர். எனவே இந்திய சமுதாயத்தினர் மத்தியில் இருக்கும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு, அவர்களின் கோரிக்கைகளுக்கு அடுத்தடுத்து தீர்வு கண்டால் மட்டுமே அன்வார் மீதான இந்திய சமூகத்தின் நம்பிக்கை திரும்பும். இந்திய சமுதாயத்திற்காக இன்னும் அவர் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு அவர் செயல்பட வேண்டும் என்பதே இந்திய மக்களின் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, எனது எதிர்பார்ப்பும் அதுதான் என ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். மேலும் ஆலய நிர்வாகத்தினருக்கும் அவர் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலயம் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு சிறப்பாக இயங்கி வந்ததற்கு காரணம் நிர்வாகத்தினருக்கு மத்தியில் இருக்கும் ஒற்றுமையும் இணக்கமும் தான். அது எப்போதும் தொடர வேண்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். பல ஆலயங்களில் நிர்வாக சிக்கல்களால் எழும் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. எனவே புதிய இடத்தில் பிரம்மாண்டமாய் ஆலயம் உருவான பிறகு நிர்வாகத்தினருக்குள் சிக்கல் எழுந்துவிடக்கூடாது. நிதியில் கை வைப்பது, உள்ளுக்குள் பகை மூட்டுவது என்று திசை மாறினால் ஆலயத்தின் புகழ் வீதிக்கு வந்துவிடும். ஒற்றுமையே பலம். அதை இதுவரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒற்றுமை சிதைந்தால் பிறகு தமிழகத்தின் அதிமுக கதைதான். தனிப்பெரும் கட்சியாக இருந்த அதிமுக இன்று கோஷ்டி பூசலால் சுக்கு நூறாக உடைந்து சந்தி சிரிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. இதை மனதில் கொண்டு நிர்வாகத்தினர் செயல்பட வேண்டும். சரித்திர புகழ் பெற்ற ஆலயம் இது. வரும் காலங்களில் இதுவே தாய் கோயிலாக மாறும் வாய்ப்புள்ளது. எனவே ஆலய நிர்வாகத்தினர் கவனமாக, ஒற்றுமையுடன், முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து சிக்கல் இல்லாமல் நிர்வாகத்தை சிறப்பாக இயக்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் தனது பாராட்டுகளையும் ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.